இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி iSolve Technologies அப்படின்ற கம்பெனிலேருந்து வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். செகண்ட் வந்து Zalaris அப்படின்ற கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி. தேர்ட் வந்து Grill அப்படின்ற கம்பெனிலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற iSolve Technologies, Zalaris அண்ட் Grill இந்த 3 கம்பெனிஸோட டீட்டெயில்ஸாக பார்த்துட்டு இதுக்கு நம்ம குவாலிஃபைடாக இருக்கோமா, நம்ம குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து சூட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு லிங்க் சில பேருக்கு லிங்க் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா சிம்பிளி JPR அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த குரூப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி iSolve Technologies அப்படின்ற கம்பெனிலேருந்து டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ என்ன ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுக்கப்புறம் வந்து பேசிக் நாலேஜ் இன் UML ப்ராசஸ், MS ப்ராஜெக்ட் அண்ட் Adobe XD ப்ரிஃபர்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃப்ரெஷர்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இதில் என்ன பாஸ்ட் அவுட் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா 2020 அண்ட் 2021 பாஸ்ட் அவுட் ப்ரிஃபர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 இயர் பாஸ்ட் அவுட் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த அட்ரஸில் வாக்கின் இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னா ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த iSolve சொல்யூஷன்ஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா iSolve Technologies தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஆழ்வார்பேட் சென்னை, இது வந்து TTK ரோடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸை இந்த UML ப்ராசஸ், MS ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Adobe XD இதெல்லாம் வந்து கான்செப்டில் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் அப்படின்றது வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் கொடுக்கல. பட் நீங்கள் வந்து வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. டைம் வந்து பார்க்கும்போது 10 AM - 4 PM வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் வந்து வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இமெயிலுக்கு வந்து அவங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஆர் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா Zalaris அப்படின்ற கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்கலாம். இல்லை ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அசோசியேட் ப்ராசஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கம்பெனி அதாவது iSolve Technologies அப்படின்ற கம்பெனிக்கு என்ன டிகிரி இருக்கணும் அப்படின்னா எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து UG PG, நீங்கள் வந்து 3 years கோர்ஸாக இருக்கலாம், இல்லை 4 years இன்ஜினியரிங்காக இருக்கலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். எக்ஸப்ட் டிப்ளமா தவிர நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி பார்த்துட்டு இருக்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா Zalaris அப்படின்ற கம்பெனியில் அசோசியேட் ப்ராசஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி பேச்சுலர் டிகிரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேச்சுலர்ஸில் எந்த பேச்சுலர் டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. 4 years டிகிரி, இல்லை 3 years ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் 2 லொக்கேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சென்னை அண்ட் ஹைதராபாத் 2 லொக்கேஷன்லேயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும், ஓரல் அண்ட் ரிட்டன். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எபிலிட்டி டு பிளான் ஒர்க் அண்ட் மேக் ப்ரியாரிட்டிஸ், வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் கான்ட்ரிபியூட் டு எ பாசிட்டிவ் ஒர்க்கிங் அட்மாஸ்பியர், கஸ்டமர் ஃபோக்கஸ்ட் வித் எபிலிட்டி டு டெலிவர் ஹை குவாலிட்டி சர்வீசஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமருக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்டை நல்ல ஒரு முறையில் நம்ம தர்றது வந்து நம்மளோட கடமை. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. பிஸ்னஸ் மைண்டடாக இருக்கணும் அண்ட் அலர்ட் டு கஸ்டமர்ஸ் நீட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கஸ்டமருக்கு தேவைப்படுற விஷயத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸை கொண்டு வர்றது, இதெல்லாமே வந்து நம்மளோட வேலைகளாக இருக்கும். ப்ரோஆக்டிவ் இன் இம்ப்ரூவிங் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஃப்ளெக்சிபிள் இன் ரிலேஷன் டு டாஸ்க் அண்ட் ஒர்க் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குட்
கோஆப்ரேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் டீம் பிளேயர், எபிலிட்டி டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கோஆப்ரேஷனாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு டீமில் ஒரு நல்ல ஒரு டீம் பிளேயராக இருக்கணும். அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது இந்த ஜாபில் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி டேட்டா, எக்ஸாம்பிள் நியூ ஹையர்ஸ், சேஞ்சஸ், டெர்மினேஷன்ஸ், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன், பென்ஷன் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயீஸோட டேட்டா, நீங்கள் வந்து ஒரு அட்மினாக வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அட்மின் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸில் அட்டண்டன்ஸை வந்து ஒரு ஷீட்டாக ரெடி பண்ணுறது, நெக்ஸ்ட் எக்ஸல் ஷீட்டில் ஒரு எம்ப்ளாயீஸ்க்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ ஹையர்ஸ், டெர்மினேஷன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், absence, attendance, registration and handling, registration of payroll data input, example deduction, benefits, bonuses, new salaries. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெஷர் வந்து ஹெச்ஆரில் வந்து பண்ணக்கூடிய வேலைகள் வந்து இந்த ரோலில் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே லிங்க் இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக்காக வந்து ஒரு அட்மினாக இருக்க போகிறீங்க. ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய ப்ராசஸ், எம்ப்ளாயீஸ்க்கான டீட்டெயில்ஸ், அவங்களுக்கான அட்டண்டன்ஸு, அவங்க வந்து என்னென்ன சேலரி கொடுத்துருக்காங்க, சேலரி என்ன டிடக்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து டெர்மினேட் பண்ணப்பட்டிருக்காங்க, இல்லை வந்து யாரெல்லாம் ஷீட் போட்டிருக்காங்க, அதாவது லீவ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இதுக்கான ஒர்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேண்டில் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் த்ரூ C4C சிஸ்டம் அண்ட் என்கொயரிஸ் பை ஃபோன், producing the contacts and other employment related documents, maintaining physical and or electronical archive அப்படின்றத சொல்லியிருக்காங்க. performing any additional task linked to the primary scope of the position அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாகவே புரிஞ்சிருக்கும். அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி, இது என்ன கம்பெனி அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனல் கம்பெனி அப்படின்ற மாதிரி தான். ஒரு ப்ராஜெக்டை எடுத்து இப்போ எல்என்டி என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எல்என்டியில் வந்து பிரிட்ஜஸை வந்து கட்டுறது, இல்லை வந்து ரோட்டில் வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்து நம்ம இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வேலைகள் வந்து இந்த ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிலேருந்து பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எல்என்டி கம்பெனி மாதிரி தான். கிரில் அப்படின்றதும் ஒரு எல்என்டி கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் இஸ் அ இபிசி இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் வந்து இது கம்பெனியோட ஒர்க்காக இருக்குது. பாஸ்ட் ஒரு 25 இயர்ஸாக வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ரோலுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சீனியர் மேனேஜர் அண்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. இதில் வந்து பிடெக் டிப்ளமா பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எல்லாமே வந்து பிடெக் டிப்ளமாவில் சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். 2 to 10 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணவங்களா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தா ரெண்டாவதாக பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட். இதில் வந்து மேனேஜர், டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சீனியர் மேனேஜர் அண்ட் இன்ஜினியர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் அண்ட் டிப்ளமா பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதில் சிவில் இன்ஜினியரிங் 2 to 10 years. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட். இதில் வந்து மேனேஜர், அதே தான் எல்லாத்துலேயுமே வந்து மேனேஜர், டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சீனியர் மேனேஜர் அண்ட் இன்ஜினியர். இதுதான் வந்து பொசிஷன். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா பொசிஷன்லேயும் அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயுமே வந்து 2 to 10 years ஆர் 2 to 15 years, நீ மினிமம் 2 yearsலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் வந்து பிடெக் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் கிராஜுவேட், பிஜி அண்ட் டிப்ளமா, எந்த கிராஜுவேட் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து கிராஜுவேட், பிஜி அண்ட் டிப்ளமாவில் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுலேயும் 2 to 15 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் QA அண்ட் QC, அதாவது குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் டிப்ளமா அதில் வந்து சிவில் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் 2 to 15 years வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இமேஜை அப்படியே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கில் வந்து
நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்பில் இதை அப்படியே நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து பொறுமையாக படிச்சுட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டியாக இருக்காது. கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, விசிபிலிட்டியாகவும் இருக்காது. அப்படின்றதுனால நான் டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு பொறுமையாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட், இது இன்டர்வியூ எங்கே நடக்க போகுது அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்க போகுது. ஸோ டெல்லியில் நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இப்போயே வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ரெஸ்யூம்ஸை, அப்டேட்டட் ரெஸ்யூம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. சென்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி நீங்கள் 25th செப்டம்பர்லேருந்து 26th செப்டம்பர் அந்த 2 நாட்கள் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றத அவங்க உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. இன்டிமேட் பண்ண உடனே நீங்கள் டெல்லியில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான கம்பெனி அப்படின்றதுனால நான் வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸை நான் வந்து போட்டிருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஷுட் பி வில்லிங் டு ரீலொகேட் எனிவேர் இன் இந்தியா. ஸோ ரீலொகேட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்டர்வியூ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில் நடக்குமே தவிர டெல்லியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ நார்த் இந்தியாவாக இருக்கலாம், இல்லை சவுத் இந்தியாவாக இருக்கலாம், எந்த லொக்கேஷனில் போட்டாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். எல்என்டிலையும் இதே தான் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் எல்என்டியில் கூட நீங்கள் சென்னையில் இன்டர்வியூ வச்சுட்டு கேரளாவில் போயிட்டு ஜாப் கொடுப்பாங்க, இல்லை வந்து சென்னையில் வச்சுட்டு பெங்களூரில் ஜாப் அப்படின்வாங்க, இல்லை வந்து நார்த் இந்தியாவில் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்என்டி மாதிரி தான், ஆஸ் யூஷுவல் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான். நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் who have already been interviewed in last 1 year, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே நாட் அப்ளை. நீங்கள் 1 இயராக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க கிரில் அப்படின்ற கம்பெனியில், லாஸ்ட் 1 இயராக ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதாவது இன்டர்வியூவுக்கு நீங்கள் போயிட்டு செலக்ட் ஆகலை அப்படின்னா அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க, எனக்கு எந்த ரிப்ளையும் வரல அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இன்டர்வியூக்கு போயிட்டு நீங்கள் வந்து செலக்ட் ஆகாமல் வந்துட்டீங்க அப்படின்னா பாஸ்ட் 1 இயரில் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாது. சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் வில் பி கமன்சுரேட் வித் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நீங்கள் ஆல்ரெடி என்ன பே ஸ்லிப் வாங்கிட்டு இருந்தீங்களோ அந்த பே ஸ்லிப்பை வச்சு தான் உங்களுக்கு லாஸ்ட்டு 3 months சேலரி என்ன அப்படின்றத பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். இந்த கம்பெனி ஒரு யூஸ்ஃபுல்லான கம்பெனியாக இருக்கும். இதை இமேஜை அப்படியே நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். சொல்லி தான், திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப்.